வணக்கம் நண்பர்களே, இது பிராண்டே செய்திகள். சிங்கிள்ஸா இருக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ஷாக் நியூஸ் வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கோங்க, டாக்ஸ்ல தள்ளுபடி வாங்கிக்கோங்கன்னு வர்ற பட்ஜெட்ல மோடி அரசாங்கம் ஒரு அதிரடி ஸ்கெட்ச் போட போறாங்களாம். என்ன நண்பர்களே இது? கல்யாணம் பண்ணா வரி குறையுமா? இதுவரைக்கும் வெளிநாடுகள்ல இருந்த இந்த சிஸ்டம் இப்போ இந்தியாவுக்கும் வரப்போகுதா? அந்த சுட சுட பட்ஜெட் அப்டேட் இதோ. மேட்டர் என்னன்னா நண்பர்களே, வர்ற பட்ஜெட்ல நடுத்தர வர்க்கத்து மக்களை குஷிப்படுத்த தம்பதியினருக்கு, அதாவது மேரிட் கப்பிள்ஸ்க்கு ஸ்பெஷல் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்க கவர்மெண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஜாயிண்ட் டாக்ஸ் ஃபைலிங், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து டாக்ஸ் கட்டும்போது அவங்களுக்கு வருமான வரி உச்ச வரம்புல பெரிய ரிலீஃப் கிடைக்க சான்ஸ் இருக்காம். சிங்கிள்ஸ் மைண்ட் வாய்ஸ், நாங்க என்ன பாவம் பண்ணோன்னு இப்பவே பேச்சு வெறுப்பு கிடப்புது. ஆனா குடும்பமா இருக்கிறவங்களுக்கு சேமிப்பு அதிகப்படுத்தணுங்கிறது தான் இந்த பிளானோட மெயின் நோக்கமாம். இது நிஜமாவே நடந்தா அது பல பேருக்கு பெரிய உதவியா இருக்கும். அதே சமயம் சிங்கிள்ஸ்க்கு இது ஒரு பெரிய தொல்லை தான் நண்பர்களே. உண்மையிலேயே இங்க என்ன ஃபிகர் ஓடுதுன்னா நண்பர்களே, மக்கள் தொகையை முறைப்படுத்தவும் குடும்ப அமைப்பை ஸ்ட்ராங் ஆக்கவும் டெல்லி இப்படி ஒரு ரூட் எடுக்குதோன்னு தோணுது. மிடில் கிளாஸ் எலெக்ஷன் நேரத்துல மிடில் கிளாஸ் ஓட்டுகளை கவர இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இருக்கும்னா அரசியல் வட்டாரத்துல பேச்சு வெறுப்பு கிளப்புது. இந்த டாக்ஸ் ரிலீஃப் வந்தா கல்யாண மண்டபங்களுக்குனா இனிமே செம்ம டிமாண்ட் இருக்கும் போலயே நண்பர்களே. மோடி அரசாங்கத்தோட இந்த மேரேஜ் டாக்ஸ் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல இதுவும் ஒரு வெற்று அறிவிப்பா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நண்பர்களே. டாக்ஸுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது கெத்தா இல்ல ரிஸ்கா? கமெண்ட்ல உங்க கருத்தை தெரிவிக்க விடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் லோக்கல் லேகா.